பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த டெய்லி ரிவென்ஸ் மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோட வேதத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 chapter verse 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் அன்பு என் அன்பு மகளே, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். நம்ம வேதத்துல பார்க்கும்போது தேவனுடைய கிருபை குறித்து நம்ம அநேக இடத்துல வாசிக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பணத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய தெருமையினால, நம்முடைய அறிவினால நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா எனக்கு வருதான பணம், அந்தஸ்து, புகழ், பேரு, பலனு அப்படிப்பட்டதான அநேக காரியனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அப்பாவுடைய சுத்த கிருபை. ஆமென். ஏசப்பா நம்ம வேலை வச்ச அவருடைய கிருபை தான் நம்மளை இது வரைக்கும் நம்ம நடத்தி வருகிறது. ஆமென். நம்ம போய்க்கிலும் வரைக்கிலும் நம்மை பாதுகாப்பது அப்பாவுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோட காப்பது அப்பாவுடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுடைய சிந்தனையில் இருக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, எனக்கு அநேக லைக் மனுஷனுடைய பலன் எனக்கு இருக்குது, எனக்கு அவங்களாம் தெரியும், எனக்கு எதுவும் பயம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, என் கிருபை இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. இது வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், நம்ம நம்ம விடுகிறதான அந்த மூச்சு கூட அப்பாவுடைய கிருபை தான். ஆமென். நம்ம ஒரு வாகனத்துல போகும்போது பத்திரமா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றோம்னா அப்பாவுடைய கிருபை. நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நல்லா நான் பார்த்து தான் ஓட்டுறேன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இசப்பா கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம வழி நடத்துகிறது. ஆகையால இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்க, இசப்பா உங்க கிருபை எனக்கு போதும். நல்லா சாப்பிட்றதுனால நம்ம பலனா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், எனக்கு எந்த நோய் வருதுல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, ஈசப்பாவோட கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான் எந்த பலவீனங்களும் எந்த நோய் நம்மை அணுகாம கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா காம்ப்ளைண்ட் குடிக்கிறேன், பூஸ்ட் குடிக்கிறேன், இன்னைக்கு நான் நிறைய ஒரு விட்டாமின் சாப்பாடுலாம் சாப்பிட்றேன், ஆகையால தான் எனக்கு எந்த வியாதி வரல, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரீசெண்டாக பார்க்கும்போது இப்போ சின்ன 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 வயசு பசங்களாம் ஹார்ட் அட்டாக்ல மறித்து போறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கூட தேவ கிருபை இல்லை. ஆனா நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது அப்பாவுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்க, ஏசப்பா நான் ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போதும். இது வரைக்கும் நான் நினைச்சேன் என் பலன், என் அறிவு, என் பணம், என் சுயம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்க கிருபை தான் என்னை தாங்குது, எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது நான் தெரிஞ்சுக்கினேன், உங்க கிருபை தான் என்னை இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே உங்க கிருபை என்னை நடத்துகிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இசப்பா உங்க கிருபை எனக்கு போதும். வண்டியில போறீங்களா? சொல்லுங்க, இசப்பா உங்க கிருபை எனக்கு போதும். இல்லை ஏதாவது கார் விஷயமா போறீங்களா? இசப்போட சொல்லுங்க, இசப்பா உங்க கிருபை எனக்கு போதும்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்க கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. இது வரைக்கும் நான் சாய்ஸப்பா எங்க பலன், எங்க அறிவு, எங்க தாளந்து, எங்க பணம் என்று நினைச்சு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா இந்நாள் வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே அப்பா, இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் சுகத்தோடு இருப்பது ஆண்டவரே அப்பா, இசப்பா நாங்கள் பலத்தோடு இருப்பது உங்க கிருபைன்னு தெரியாம போச்சு ராஜா. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது ஆண்டவர் நாங்கள் இசப்பா நாங்கள் உணர்ந்துட்டோம், நாங்கள் இது வரைக்கும் ஆண்டவர் நாங்கள் சுகமா ஜீவனோடு இருப்பது உங்க கிருபை இசப்பா. உங்க கிருபை எனக்கு போதும்.
இசப்பா உங்க கிருபை எங்க குடும்பத்து மேல போதும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உங்க கிருபைக்காக நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உங்க தெய்வீக இசப்பா கிருபையினால் நிரப்பிக் கொள்ளுங்க. அவங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மாற்றம் மைப்பட்டுட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.